வணக்கம். வெறும் பேப்பரும் புக்கும் மட்டுமே பிரதான மீடியாவாக இருந்த அந்த காலகட்டத்திலேயே என்னென்ன படம் ரிலீஸ் ஆக போகுது, அதில் யார் நடிச்சிருக்காங்க, யார் டேரக்டர் அப்படின்லாம் அந்த IMDb மாதிரி ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பேன் நான். 90s கிட்ஸ் பல பேர் அப்படி தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ அடிக்கடி அப்டேட் வர இந்த சோஷியல் மீடியா காலத்தில் வாரம் என்ன படம் வருது, அதில் யார் நடிக்கிறாங்கன்றதை ட்ராக் பண்ணவே முடியல, ஞாபகம் வச்சுக்க முடியல. இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற தமிழ் பட ஈசல் கூட்டத்தில் முஸ்தஃபான்னு ஒரு படம் வருது அப்படின்னு ப்ரெஷோவுக்கான இன்வைட் வரும்போது தான் எனக்கு தெரியும். அப்புறம் ட்ரெய்லரை போய் பார்த்தா இது ஒரு தெலுங்கு படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் அப்படின்னு தெரிஞ்சுது. அந்த படத்துடைய பேர் தான் மீக்கு மாத்திரமே செப்தா. தெலுங்கு தெரிஞ்ச க்ரௌடாக இருந்தால் இந்த டைட்டிலை வச்சு கிரேசி மோகன் காமெடியெலாம் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் பரவாயில்ல விடுங்க. இந்த தெலுங்கு படத்துடைய ப்ரொடியூசர் விஜய் தேவர்கொண்டா ஒரு புது டீம் கூட சேர்ந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தக்கான மாதிரி ஹிட் கொடுத்தாங்க. இந்த படத்துடைய ரீமேக் 7 வருஷம் கழிச்சு இப்போ தமிழில் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். முஸ்தஃபா சதீஷ் சுரேஷ் ரவி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சதீஷ் மோனிகாவை லவ் பண்ணுறாரு. ஆரம்பத்தில் சில பொய்கள்லாம் சொல்லி மாட்டிக்கிறதுனால இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து பிரேக்கப் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் சரியாகுது. இனி ஒரு தப்பு பண்ணாலும் பிரேக்கப் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க மோனிகா. இவங்களுடைய சீரியஸான ரிலேஷன்ஷிப்பில் அடுத்த கட்டமாக கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறாங்க. கல்யாணம் ஆக போகிற சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு விவகாரமான வீடியோ ஒன்று லீக் ஆகுது. அதில் சதீஷ் ஐஸ்வர்யா தத்தா கூட இன்டிமேட்டாக இருக்கார். இது மட்டும் வெளியே தெரிஞ்சால் கல்யாணமே நின்றுடும் அப்படின்னு சதீஷும் அவர் ஃப்ரெண்டு சுரேஷ் ரவியும் அந்த வீடியோவை ட்ரேஸ் பண்ணி டெலீட் பண்ணோம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அவங்களால அது முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த முஸ்தஃபா. நிறைய ஹியூமருக்கும் ஃபன்னுக்கும் ஸ்கோப் இருக்கிற கான்செப்ட் கதை. சினிமா காமெடிக்கு தேவையான ஒரு பொய் சொல்கிற சிச்சுவேஷன், அதில் பொய் சொல்கிற கேரக்டர், பொய் சொல்லி மாட்டிட்டு சமாளிக்கிற கேரக்டர், ஆள் மாறாட்டம், கிரேசியான சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், எதிர்பாராத திருப்பங்கள்னு எல்லாம் இருக்கிற திரைக்கதை. அண்ட் இந்த படத்தில் அது எல்லாமும் இருக்குது. ஆனால் தமிழில் இல்லை, தெலுங்கில் இருக்குது. தமிழில் ஒர்க் ஆகிற ஒரு காமெடி சீன் அப்படின்னா அது கருணாகரன் வர அந்த முதல் சீன் மட்டுமே. தென் கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அது தெலுங்குலேயும் ஒர்க் ஆச்சு, தமிழ்லேயும் அது ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. தெலுங்குல அந்த ட்விஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு காரணம்லாம் சொல்லி, ஒரு நோபலான காரணம்லாம் சொல்லி சென்டிமெண்ட்டை சுரண்டிருப்பாங்க. தமிழில் அதை பண்ணலங்கிறது ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம் தான். காஸ்டிங், ஆக்டிங், தமிழ் படுத்தப்பட்ட ரைட்டிங், டைரக்ஷன்னு மிஸ்ஃபயரிங் ஃப்ரம் ஆல் சிலிண்டர்ஸ் தான் முதல்லேருந்தே நடக்குது. சதீஷ் டோட்டலி அவுட் ஆஃப் த பிளேஸாக ஃபீல் ஆகிறாரு. சுரேஷ் ரவி தன்னுடைய வேலையை ஒழுங்காக பண்ணியிருக்காரு. பட் காமெடி ஒர்க் ஆக வேண்டிய 99% ரன் டைமில் காமெடியும் ஒர்க் ஆகலை. சீரியஸாக எமோஷனலாக ஃபீல் ஆக வேண்டிய அந்த 1% அதுவும் ஃபீல் ஆகலை. ஹீரோயினாக நடிச்சிருக்கிற மோனிகா இதுக்கு முன்னாடி சில படங்களில் ஓரளவுக்கு பெட்டராகவே நடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் தமிழ் பேச தெரியாத, தமிழ் புரியாத வட இந்திய ஹீரோயின் மாதிரி அவங்களும் திக்கு தெரியாமல் நடிக்கவும் தெரியாமல் முடிக்கிறாங்க. எப்படின்னு தான் புரியல. புகழ், சாம்ஸ் என்கிற ஜாவா சுந்தரேசன்னு தமிழ் சினிமாவுடைய சிரிப்பு வராத காமெடி ஸ்டார்டர் பேக்கில் வர ஒரு சில நடிகர்களும் இந்த படத்தில் இருக்காங்க. ஒரிஜினல் பார்த்ததுனால தான் எனக்கு இப்படிலாம் தோணுது அப்படின்னு நினச்சி கூட படம் பார்த்த நண்பர்கள்கிட்ட கேட்டால் அவங்க இதை விட டேமேஜிங்கான ஃபீட்பேக்கே கொடுத்தாங்க. ஸோ ஐ வாஸ் நாட் அலோன், என் ஜட்மெண்ட்டும் அப்ஜெக்டிவாக தான் இருந்திருக்கு அப்படின்னு ஒரு ஆறுதலாக இருந்தது. டெக்னிக்கலாகவும் படம் இன்னும் பெட்டர் குவாலிட்டியில் இருந்திருக்கலாம். மியூசிக்லாம் ரொம்ப சுமார். பின்னணி இசையிலும் சிரிக்க வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு என்னென்னமோ ட்ரைலாம் பண்ணி புதுசாக சவுண்டு வாய்ஸ் எல்லாம் கொடுத்தது எதுக்குன்னே தெரியல. திடீர்னு வர கானா பாட்டும் சரி, அது எடுக்கப்பட்ட விதமும் சரி ஒஸ்ட் மேக்ஸு. நடுவில் இந்த சீம்ஸ் கேரக்டர் வச்சு மீம் மாதிரிலாம் இந்த வாய்ஸ் எல்லாம் மாதிரி சொன்னதெல்லாம் இரிட்டேஷன் மேக்ஸ். மொத்தத்தில் இந்த முஸ்தஃபா ஒட்டாத ஹீரோ, செட் ஆகாத ஹீரோயினுடைய டப்பிங், சிரிப்பு வராத காமெடி, ஃபீல் பண்ண வைக்காத எமோஷன்னு, குவாலிட்டியில் ஒரிஜினலுக்கு எந்த வகையிலையும் தொடர்பு இல்லாத, லைஃப் இல்லாத, சோல் இல்லாத ரொம்ப சுமாரான ஒரு ரீமேக் திரைப்படம். ஒரிஜினலை பார்க்காதவங்க வேணால் ட்ரை பண்ணுங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா காமெடி சப்ஜெக்ட்டு உங்களுக்கு ஒர்க் ஆனால் ஒர்க் ஆகலாம். என் பார்வையில் இந்த படம் 16 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டுமே. பொதுவாக சினிமா இண்டஸ்ட்ரியில் உங்கள் படம் ஏன் ஓடல அப்படின்னு கேட்டால் யாருமே சுமாராக இருந்துச்சு அப்படின்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. சார் தியேட்டர் கிடைக்கல, அது வந்து எக்ஸாம் டைம் சார், ஆக்சுவலாக அப்போ மழை வந்துருச்சு, ஆக்சுவலாக வேக்சின் போடலை, எங்கள் வீட்டில் நீங்கள் ரேஷன் வாங்கலை, எதையாவது காரணம் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு என்ன கவலைன்னா ரஹ்மான் வாலியோடைய காம்போவில் இதே செம்ம பாட்டிலேருந்து லிரிக் லைனை எடுத்து இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, அதுவும் சுமாராக தான் இருந்துச்சு. இப்போ இதுவும் சுமாராக தான் இருக்குது. ஒருவேளை இந்த படம் சுமாராக ஓடி எதிர்காலத்தில் ஒரு கேள்வி வந்துச்சு ஏன் இந்த படம் ஓடல அப்படின்னா ரஹ்மான் வாலியோடைய ஜிங்ஸ் தான் காரணம்னு சொல்லுவாங்களோ. போய் சொன்னதுனால தானே பயப்படுறீங்க, நீங்க பேசாம உண்மை சொல்லிடுங்க.